Hello students, good morning. In this class, we can discuss about work done by a variable force. Work done by a variable force. It's a continuity of our last class topic, that is work done by a constant force. Okay, so the force will be differ for both two cases. That case will be discussed constant force. ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால ஒர்க் டன்ல என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம். In this case, we can discuss the given force is variable force. Yes, how to work done will be vary with respect to variable force. Okay, both two cases we know that the mathematical expression for or the magnitude of work done, you know one. What is that? That is W is equal to FDR cos theta is the mathematical form or magnitude of work done. Magnitude of work done. Yes, students, magnitude of work done. Okay, that will be equal to FDR cos theta. This is the vector form of work done. That is already you know one. Work done is one of the scalar quantity. Yes, the force is the vector quantity and displacement also vector quantity. The product of two vector quantity which gives scalar quantity. The product will be said as, what is that? Scalar product or dot product. Scalar product or dot product. Okay, so scalar product or dot product நம்ம இது பண்ணோம்னா கொண்டு வர டைம்ல என்னதுங்க cos theta. Yes, so here we can see the first one. What is mean by variable force? Students, the above the both two diagram explain what is that component of force. இந்த F cos theta அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம இந்த டயக்ராம்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வாட் இஸ் மீன் பை வேரியபிள் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ஆல்ரெடி யூ நோ ஒன் த ஒர்க் டன் ஃபார்முலா, தட் இஸ் F is equal to F cos theta into dr. It is the magnitude of this formula. This is the magnitude. Yes, but ஏன் சார் இங்கே காஸ் தீட்டா நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி அந்த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸுங்கிற டாப்பிக்லேயே நம்ம பார்த்தோம். எஸ், கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸுங்கிற இடத்துலையே நம்ம பார்த்தோம். ஸோ எகெயின் ஜஸ்ட் ரீகால், இங்கே பாருங்கள், இந்த பெர்சனுடைய பொசிஷன் டைரெக்டாக என்ன பண்ணல, இந்த பாக்ஸ் எப்படி டைரெக்டாக இழுக்கல, டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கல, அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து டைரெக்டாக இல்லை, ஒரு செட்டைன் ஆங்கிளில் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஆங்கிள் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நம்ம என்ன செய்கிறோம் இங்கே அப்படின்னா ரெசல்யூஷன் பண்ணுறோம். என்ன செய்கிறோம்? வெக்டர் ரெசல்யூஷன் பண்ணலாம். அதாவது வாட் இஸ் மீன் பை வெக்டர் ரெசல்யூஷன், கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாக்ட் ஆங்கிள் தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ரெசல்யூஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணி நம்ம என்ன செய்ய முடியும், ஆங்கிள் என்னன்னு டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸுக்கு ஒரு பேரலல் லைன் ட்ரா பண்ணுங்கள். திஸ் ஒன், இதுக்கு ஹரிசாண்டலாக ஒரு லைன், எஸ் சரி வெர்டிக்கலாக ஒரு லைன். அப்போ அந்த ஹரிசாண்டல் லைன் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் தீட்டா, அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுக்கு தீட்டா தான் எடுத்துக்கிறோம். பட் எங்கே ஆங்கிள் மேக் ஆகுதோ அங்கே என்ன யூஸ் பண்ணணும், காஸ் தீட்டா யூஸ் பண்ணணும். அதுக்கு ஆப்போசிட் சைடு சைன் தீட்டா. அப்போ இது ஃபோர்ஸுடைய காம்பனண்ட், ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எஃப் காஸ் தீட்டா. ஓகே, இது எஃப் காஸ் தீட்டா. அட் த சேம் டைம் இங்கே வரும்பொழுது என்ன ஆகும், எஃப் சைன் தீட்டா யூஸ் பண்ணலாம். எஃப் சைன் தீட்டா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எஃப் சைன் தீட்டா நம்ம யூஸ் பண்ணலாம். எஸ் சார், இதுக்கடுத்து என்ன சார், வாட் இஸ் மீன் பை வேரியபிள் ஃபோர்ஸ் சார்? ஸோ இப்போ உங்களுக்கு புரியுது ஏன் எஃப் காஸ் தீட்டா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா. திரும்ப நம்ம சொல்கிறேன் ஒன்ஸ் அகெயின், ஏன் நம்ம இந்த இடத்துல எஃப் காஸ் தீட்டா ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ரீசன், கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு டைரெக்டாக ஆங்கிள் இல்லை, பர்டிகுலர் தீட்டான்னு கொடுக்குறான். ஸோ அந்த தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்போனண்ட்டாக ஃபோர்ஸை பிரிக்கிறோம். ரெண்டு காம்போனண்ட்டாக பிரிக்கிறோம். இப்படி ஒன்று வருது, ஸோ இப்படி ஒன்று பிரிச்சுக்கிறோம். ஸோ இதுக்கு என்ன, இதுக்கு என்னன்னு பார்க்குறோம். எஸ், ஸோ இந்த ஹரிசாண்டல் காம்போனண்ட் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய பாக்ஸு இங்கே மூவ் ஆகுது. எஸ், ஸோ அதை தான் எடுத்துக்கிறோம், அந்த ஃபோர்ஸ் காம்போனண்ட்டை தான் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ சார் வாட் இஸ் மீன் பை வேரியபிள் ஃபோர்ஸ் சார்? வாட் இஸ் மீன் பை வேரியபிள் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸு இங்கே இருக்கக்கூடிய இந்த பாக்ஸு இங்கே வரணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகணும். கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னால் இந்த ஃபோர்ஸ் காம்போனண்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி ஐ டோல்ட் 20 நியூட்டன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அப் டு இந்த பிளேஸ் வர வரைக்குமே இந்த ஆப்ஜெக்டில் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், ஒன்லி 20 நியூட்டன். அட் த சேம் டைம் வேரியபிள் ஃபோர்ஸ் மீன்ஸ் த அப்ளைட் ஃபோர்ஸ் வில் பி சேஞ்ச்டு.
For example, the given force is, for example, initially I applied 20 Newton. So the object will be moved from this place to this one. ஸோ இங்கேருந்து இங்கே வந்துடுது ஆப்ஜெக்ட். எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கும் பொழுதுங்க 20 நியூட்டன் கொடுக்குறோம். அண்ட் ஆல்சோ தீட்டா வில் பி சேஞ்ச்டு. எஸ், ஃபர்தராக அடுத்து என்ன பண்ணுறேன், எகெயின் ஃபோர்ஸ் வில் பி அப்ளைட். the object will be moved from this place to this. இங்கே நம்ம அந்த magnitude of force will be changed. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 10 நியூட்டன் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 10 நியூட்டன் கொடுக்குறேன். again further applied some force that is like a 5 Newton. again apply 20 Newton. இந்த மாதிரி என்ன ஆகுதுங்க, the magnitude of force as well as theta also will be changed. That kind of force will be called variable force. See that screen. The magnitude of force in first case 20 Newton, second case 10 Newton, third case 5 Newton, and last case is again 20 Newton. ஓகே, ஸோ அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஃபோர்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகுது. பட் ஃபஸ்ட் கேஸ் கான்ஸ்டண்ட்டாக நம்ம 20 நியூட்டன் கொடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்தோம். பட் இந்த கேஸில் என்ன பண்ணுறோம், ஃபோர்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகுது, மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகுது. அஸ் வெல் அஸ் தீட்டா ஆல்சோ சேஞ்ச். இந்த இடத்துல தான் தீட்டா. அதே இது இங்கே வரும்பொழுது என்னது, ஆங்கிள் சேஞ்ச் ஆகும். ஃபர்தராக இங்கே வரும்பொழுது என்ன ஆகும், ஆங்கிள் சேஞ்ச் ஆகும். எகெயின் இங்கே வரும்பொழுது இந்த இடத்துக்கு வரும்போது ஆங்கிள் வில் பி டிஃப்ரெண்ட். எஸ், ஸோ தட்ஸ் கால் வேரியபிள் ஃபோர்ஸ். Okay, now back to our topic. See the slide. When the component of variable force F act on a body, the small work done, that is dW, by the force in producing small displacement, that is represented dr. அது dr னு சொல்லலாம். It will be relationship, the given relationship between this W and dr and f. இந்த மூணுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். எஸ், ஸோ அப்போ நம்ம பார்க்கும்பொழுது என்ன தெரியுதுங்க, வாட் இஸ் எஃப், ஆல்ரெடி இட்ஸ் அ மேக்னிடியூட் ஆஃப் ஒர்க் டன். இட்ஸ் அ magnitude of work done, that is W is equal to F dr cos theta. Here F cos theta, what is that? It's a F cos theta is the component of variable force in x-axis or horizontal direction. In horizontal direction. Yes students, now the displacement is the small work done, that is represented dW. It is represented dW. Substituting f value f cos theta and the displacement dr. Okay, see the next point in this slide, that is f cos theta is the component of variable force. Already I told. Yes, then here f and d theta is the variables. That means டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து என்ன ஆகுது, அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸும் சேஞ்ச் ஆகுது, ஆங்கிளும் வேரி ஆகுது. ஸோ வி ஃபைண்ட் த டோட்டல் ஒர்க் டன் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். யூ நோ தட் ஃபார் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் இனிஷியல் பொசிஷன் டு ஃபைனல் பொசிஷன், ஹவு டு கால்குலேட் தட் டோட்டல் ஒர்க் டன். ஹியர் த கிவன் த ரிலேஷன்ஷிப், தட் இஸ் dW is equal to what is that, f cos theta into dr. Yes students, integrating on both sides. அப்போ தான் நமக்கு டோட்டல் ஒர்க் டன் என்னென்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ dW is equal to integral of f cos theta into dr. எஸ், ஹியர் இன் திஸ் டயக்ராம், இந்த எபோ கேசஸில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த எபோ கேஸ் அந்த டயக்ராமில் நம்ம பார்த்தோம். ஒன்ஸ் அகெயின் see the diagram, figure number 4.1. இந்த பொசிஷன் இனிஷியல் பொசிஷன் Ri. At here it is a Rf, final position. The total displacement initial and final position is represented dr. எஸ், அதுதான் நம்ம dr சொல்லலாம். அப்போ அந்த இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் நம்ம அந்த பாக்ஸை மூவ் பண்ணுறதுக்கு செய்யக்கூடிய ஒர்க் தான் dW. எஸ், இட் இஸ் அப்போ Ri to Rf. ஸோ திஸ் இஸ் த பொசிஷன் வெக்டார்ஸ், தட் இஸ் Ri, initial position to final position. You know the formula for integral formula, you know one, integral of dx, that is x, as well as integral of dw, that is w. Yes, w is equal to integral of Ri to Rf into f cos theta into dr. Yes, this is the total work done by the variable force. This expression is the total work done by variable force. Yes, see the slide. Here also it is the total work done by the variable force. Yes, f cos theta into dr. Yes students. Next we can go to
see the graphical representation, how to it is represented by graphical representation அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த work done by a variable force கிராஃபிக்கலாக எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு. ஓகே, ஜஸ்ட் ஒன் ஸ்மால் ரீகால், work done by a variable force. ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம், ஒரு வேரியபிள் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் எ பாடி. அப்போது ஒரு ஸ்மால் ஒர்க் டன் நடக்குது, அந்த கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ்னால் அந்த ஆப்ஜெக்ட் ஒரு ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. அதை எப்படி ரிலேஷன் பண்ணுறான், dw = f cos theta × dr. இந்த f cos thetaங்கிறது என்னதுங்க, காம்பனண்ட் ஆஃப் த வேரியபிள் ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன் திஸ் கேஸ் தட் இஸ் ஹரிசாண்டல் காம்பனண்ட், எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஆல்ரெடி யூ நோ ஒன் ஹியர் f and theta is variable. that means variable means சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். next we find the total work done of this problem. we get the final initial and final position கிடைக்கக்கூடிய total work done என்னன்னா w = integral of dw = f cos theta × dr. இந்த dw integrate பண்ணா w. okay, that's all. next we go to the see the how to explain by graph. இந்த கிராஃபில் எப்படி ஒர்க் டன் எக்ஸ்பிளைன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். see the graph, that is we take a work done by a variable force. for example, first here two graph will be given. first one is that ஒரு ஆப்ஜெக்ட் உடைய பார்த்தீங்கன்னா என்ன, இனிஷியல் பொசிஷன், இது ஃபைனல் பொசிஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிறான். எஸ் denoted the letter displacement. yes, it is a x axis. what is y, that is given applied force, that is variable force in a y axis. okay, ஸோ அப்போ இனிஷியல் பொசிஷன், ஆப்ஜெக்டோட இனிஷியல் பொசிஷன் ஃபஸ்ட் லைன், இந்த ஃபஸ்ட் லைனுங்கிறது இனிஷியல் பொசிஷன். ஆப்ஜெக்டுடைய ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எங்கே இருக்குங்க, இந்த பொசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த லைன் செக்மெண்ட்டு, இப்போ இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கூடிய ஃபோர்ஸ் தான் f cos theta. இது ஒரு வேரியபிள் ஃபோர்ஸ்னால டிஸ்பிளேஸ்மெண்ட். நெக்ஸ்ட்டு இது ஒரு வேரியபிள்னால டிஸ்பிளேஸ்மெண்ட். தென் தேர்ட் கேஸ், ஃபோர்த் கேஸ், இந்த மாதிரி எப்படி கண்டினியூவாக என்ன ஆகுதுங்க, the magnitude of the force will be changed. ஒவ்வொரு இடத்துல என்ன ஆகுதுன்னா இந்த f cos thetaவோட வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்க்கு ஒரு 2 நியூட்டன் கொடுத்து இந்த பொசிஷன்லேருந்து இங்கே கொண்டு வரான் ஆப்ஜெக்டை. அடுத்து இந்த கேஸ்க்கு என்ன, ஒரு 4 நியூட்டன் கொடுத்துருக்கலாம். இங்கே 5, இங்கே 6, 7, இந்த மாதிரி என்ன பண்ணலாம், ஒவ்வொரு இடத்துக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸையும் தீட்டாவையும் சேஞ்ச் பண்ணி கொடுத்ததை அதுக்கும் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் வாட் இஸ் தட் f cos thetaக்கு ஒரு கிராஃப் பிளாட் பண்ணால் கிடைக்கக்கூடியது இந்த மாதிரி கிடைக்குது. எஸ், ஸோ இதைத்தான் என்ன பண்ணுறாங்க, இங்கே ஒரு கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு ஏரியா இதை காட்டுறான். அப்போ இந்த ஒவ்வொரு இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த லைன்ஸ் எல்லாமே என்னென்னா இட் வில் பி ரெப்ரசன்டட் வேரியபிள் ஃபோர்ஸ். ஓகே, அஸ் வெல் அஸ் இந்த செகண்ட் டயக்ராம் அதே மாதிரியே தான். செகண்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னாலும் அதே தான் சொல்கிறாங்க. எஸ், ஸோ இப்போ இனிஷியல் பொசிஷனுக்கும் செகண்ட் ஃபைனல் பொசிஷனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த ஏரியா that is represented work done by a variable force. it is represented work done by a variable force. that's all. yes, able to understand students? yes. okay, ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைன் செக்மெண்ட்டும் எதை சொல்லுது அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் as well as தீட்டா வேல்யூ எதை சொல்லுது. ஸோ அந்த கிடைச்சிருக்கூடிய வேல்யூவை டேப்லர் கலம் ஒன்று ட்ராப் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு கிராஃப் நம்ம ட்ராப் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய இந்த ஏரியா. அப்போ இங்கே இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டோட்டல் ஏரியாவை நம்ம என்ன சொல்கிறோம், what is that displacement or work done by the variable force. okay, that's all. see the next example number 4.6. okay students, see the example number 4.6. yes, so now the easiest problem. first we see what is the question of this problem. okay, a variable force f is equal to k into x square. a variable force f is equal to k into x square act on a particle which initially at rest. calculate the work done by the force during the displacement of particle x equal to 0 meter to x equal to 4 meter. okay, இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருக்குது, 0ங்கிற பொசிஷன்லேருந்து 4 மீட்டருக்கு அந்த பார்ட்டிக்கலை நம்ம மூவ் பண்ணுறதுக்கு என்ன ஒர்க் டன் பண்ணணும், எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், வேரியபிள் ஃபோர்ஸ் f டைரக்ட்லி ப்ரொபோஷனல் f is equal to kx² ஃபோர்ஸ் கொடுக்குறோம். f is equal to kx² ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம செய்கிறோம். ஓகே சார், இந்த f is equal to kx² அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா, தட் இஸ்
one of the law that's called Hooke's law. F directly proportional to displacement. F directly proportional to x square. இதை தான் நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே இந்த proportionality கட் பண்ணுறதுக்காக கொண்டு வர கான்ஸ்டன்ட் டைம் தான் k. That k it's called force constant. Force constant சொல்லலாம். The value of force constant will be given, that is 1 Newton meter power minus 2. Just you check it. அப்போ F is equal to k into x square. k கான யூனிட் தான் இங்கே போட்டிருக்கான். What is the unit of k? F by x square. The unit of force, that is Newton by meter square, or Newton meter power minus 2. Yes, the unit will be using this derivation. Just you mark it your textbook, students. Okay. So once again we read the problem. One variable force will be given. The magnitude of force is kx square. Yes, the question is initially the particle is rest, that means 0. Calculate the work done by the force during the displacement of the particle from x 0 meter to 4 meter. Okay, so அதுதான் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ கொஸ்டின் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே ஒரு ப்ராப்ளமாக எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 4.6. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இனிஷியலி ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய x = 0 மீட்டர், இதுதான் அந்த இடம். ஒரு வேரியபிள் ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸோட வேல்யூ தான் F is equal to kx square. கொடுக்கறனால அது எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவ் ஆகுதுங்க ஆப்ஜெக்ட்டு. சரி, இங்கே மேலே போட்டுரும். x = 4 மீட்டருக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. எஸ், இதான் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். இப்போ மூவ் ஆகிறதுனால என்ன ஒர்க் டன் என்ன, வாட் இஸ் த ஒர்க் டன், தட் இஸ் த கிவன் டேட்டா. திஸ் இஸ் த கொஸ்டின். ஓகே, ஹியர் த கிவன் டேட்டா இஸ், first one is that f will be given. What is the value of f? kx square. What is the value of k? 1 Newton meter power minus 2. Yes, another one data, initial position, that is Ri. Yes, Ri is equal to 0 meter. What is the final position? This is the final position. Rf is equal to 4 meter. You know the formula for work done by a variable force. You know the formula for work done by variable force. What is the formula? This is the formula for variable force. Okay, sir, where theta value, sir? இந்த கொஸ்டினில் நமக்கு இங்கே கொடுக்கல. ஒன்லி மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ், வேரியபிள் ஃபோர்ஸோட வேல்யூ கொடுத்துட்டான். எக்ஸாக்ட் ஃபார்முலா W is equal to closed integral of Ri to Rf f cos theta into dr எடுத்துக்கணும். பட் இங்கே தீட்டா வேல்யூலாம் மென்ஷன் பண்ணல கொஸ்டினில். சரிங்களா, டைரெக்ஷனை பற்றியே பேசல. ஸோ we take only this formula. இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். ஓகே, ஸோ அப்போ வாட் இஸ் திஸ் ஃபார்முலா? W equal to integral of initial position, that is Ri to Rf f into displacement, total displacement x into dx. Yes, okay, this is the given data. Now substituting the value of f and f value. Okay, so அப்போ நம்ம என்ன செய்யலாம்? What is the f of x value? See the question, f of x value, that is x square. Okay, so அதை அப்படி substitute பண்ணினா, what is the initial position? Here 0. What is the final position? 4 meter. Yes, that f of x equal to x square. K value ஒன்று போட்டீங்கனால வெறும் x square தான் வரும். Students, so x square into dx. Okay, using one integration method formula. Here நம்ம ஒரு integration method formula நம்ம யூஸ் பண்ணுவோம். What is that formula? Integral of x power n into dx. Integral of x power n into dx. லிமிட் நான் அப்ளை பண்ணலாம் அதுக்கு முன்னாடி. அப்போ வாட் இஸ் தட், எப்படி எழுதலாம்? இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பவர் என்ங்கிறதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன்னா, எக்ஸ் பவர் n plus 1 by n plus 1. திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த இன்டகிரேஷன் மெத்தட் ஃபார்முலா. அப்போ நம்மளுடைய கேஸ்க்கு அப்படி இங்கே கொண்டு வரோம் அப்படின்னா என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர்னா ஹியர் n is equal to 2. அப்போ எக்ஸ் பவர் 2 plus 1. எஸ், n வேல்யூ becomes 2 by, what is n வேல்யூ? again 2 plus 1. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இது டோட்டலாக சரிங்களா? ஸோ அப்போ இது மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்துல லிமிட் அப்ளை பண்ணுங்கள், 0 to 4. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 0 to 4. Now the value becomes, what is the 2 plus 1? x cube by 3. It will be equal to w. Again லிமிட்டை இன்னும் நம்ம யூஸ் பண்ணிக்கல.
Substituting first we get upper limit. X பதிலா 4 அப்ளை பண்ணுங்க. அப்போ 4 cube divided by 3 minus lower limit 0 power 3 by 3. சரியா, இப்படி தான் நம்ம லிமிட் அப்ளை பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஃபஸ்ட் அப்பர் லிமிட் எக்ஸுக்கு பொதுவாக 4 by 3 மைனஸ் லோயர் லிமிட். வாட் இஸ் த லோயர் லிமிட்? 0. எக்ஸ்க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 by anything 0 தான். அப்போ ஒன்லி இங்கே என்ன மட்டும் இருக்குங்க? 4 cube by 3. ஜஸ்ட் யூ நோட் இட். என்ன எழுதணும்? anything by 0 equal to 0. What is the value of 4 cube? That is 4 into 4 into 4. We get 64. 16 into 4, 64. So 4 cube equal to 64 by 3. The work done by a variable force, that's equal to W is equal to 64 by 3. The unit of work done is Newton meter. How to derive the unit of Newton meter? That is force into displacement. Newton meter, or another unit of work done is nothing but joule. Yes. So this is the solution for example number 4.6. That's all. Just you copy it. Okay students, that's all. Students, both two cases will be over. That is work done by a constant force and work done by a variable force topic will be over. See the one simple example sum, that is one of the simple example sum in our numerical problems topic. See the question number 1. Okay, it's the easiest problem. See the question. Calculate the work done by a force 30 Newton. Calculate the work done by a force. இந்த ஃபோர்ஸ் பாருங்க என்ன, இட்ஸ் எ வேரியபிள் ஃபோர்ஸ், இட்ஸ் எ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், அந்த மாதிரி எதுவுமே அவங்க சொல்ல. ஜஸ்ட்டு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறான். எவ்வளவுங்க? 30 நியூட்டன் கொடுத்துட்டு லிஃப்ட் பண்ணுறான். ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ மாஸ் இருக்குன்னா 2 கிலோகிராம் மாஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை எங்கேருந்துங்க 10 மீட்டர் ஹைட்டுக்கு லிஃப்ட் பண்ணுறாங்க. கீழே கிரவுண்டில் இருந்து 10 மீட்டர் ஹைட்டுக்கு லிஃப்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஒர்க் டன் நம்ம செய்யணும்? அதான் கொஸ்டின். வாட் இஸ் த ஒர்க் டன் அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் see that problem. Calculate the work done by a force 30 Newton in lifting a load of 2 kg to a height 10 meter. The given data is acceleration due to gravity will be given, that is 10 meter second power minus 2. This g value will be called acceleration due to gravity. Yes, you know the formula for work done. You know the formula for work done. What is the formula for work done? That is W is equal to, that is the numerical problem number 1. Just you copy your textbook, notebook. The given data is, first one is that the given force F is equal to 30 Newton. 30 Newton. What is the Newton? It's a SI unit of force. Another unit of Newton, that is equal to kilogram meter second power minus 2. This also unit of force. In terms of CGS unit, what is the CGS unit of force? Dyne centimeter power minus 2. Yes, dyne centimeter power minus 2. Yes, that is the CGS unit. Another data will be given, the mass of the object will be given, that is capital M or small m. We take 2 kilogram. எவ்வளோ லிஃப்ட் பண்ணணுங்கிறாங்க? ஹைட் தட்ஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர். 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு மேலே எடுக்கணும். Another one data will be given, what is that? Acceleration due to gravity 10 meter second power minus 2. Actually the g value becomes constant on the surface is exact value 9.8. okay, 9.8ங்கிறது ஆக்சுவல் வேல்யூ. பட் ரவுண்டிங் ஆஃப் பண்ணி நம்ம ப்ராப்ளம்னு இங்கே கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? இந்த 2 கிலோகிராம் மாஸை 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு ரைஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா என்ன ஒர்க் டன் இங்கே பண்ணியிருக்கிறோம், அதுதான் கொஸ்டின். ஓகே, ஸோ யூ நோ த ஃபார்முலா ஃபார் ஜென்ரல் ஃபார்முலா W is equal to FDR. Okay, F into DR, FDR cos theta. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, அப்ளைடு ஃபோர்ஸ் இப்படி தான் கொடுக்குறோம், அதனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0. தீட்டா இஸ் 0. தீட்டாவோட வேல்யூ என்னங்க? 0. இப்போ இந்த 2 கிலோகிராம் மாஸ் இருக்கிறத 10 மீட்டர் ஹைட்டுக்கு லிஃப்ட் பண்ணுறோம். அப்போ இதே டைரெக்ஷனில் தான் லிஃப்ட் பண்ணுறோம். அப்போ ஆங்கிள் வந்து 0 பேரலாக இருக்குது. ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பேரலல் டு ஈச் அதர்.
So cos 0 value becomes 1. Here theta is equal to 0, cos 0 is equal to 1. Just substituting theta is equal to 1. Upper f into dr. Okay. The dr is that height. Here in this problem, dr is the height. Okay students. What is f value? 30 Newton கொடுத்துட்டான். G value என்ன? இதை நம்ம டைரெக்டாக சப்ஸ்டியூட் G வேல்யூ நம்ம கொண்டு வரணும்னு அவசியமே இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யலாம்? Automatically the f value becomes given, that is 30 into what is the displacement? 10. Yes. So just multiply பண்ணிங்கன்னா 30 into 10 300 Newton meter or 300 joule. This is the work done. Okay, that's all. This is the answer for our problem. Question number 1. Numerical problem la question number 1 kana solution this one. Okay, that's all. In this topic, today's class gets over students, as well as our first topic of this lesson, that is work will be over. Work topic will be over. Yes. So நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒர்க்கில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஒர்க் டன் பை எ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் as well as ஒர்க் டன் பை எ வேரியபிள் ஃபோர்ஸ், அந்த ரெண்டையும் கிளியராக படிச்சுக்கங்க. ஸோ இப்போ நம்ம இந்த லெசனில் ஒர்க்குங்கிற டாபிக் முடிஞ்சிச்சு. In upcoming class, we can discuss that another remaining topic. What is the next topic is energy. Energy also important topic. Okay, that's all. Thank you students.